என்றாலே ஆயிரம் அர்த்தம். மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அல்லவா? I'm a photographer. இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய ஷூட் இருக்கு. ஒர்க்குன்னு கிளம்பி போயிட்டாலே வெளியே ஃபுல் டைம் பிஸியாக இருக்குங்க. சரியாக உட்காந்து சாப்பிட கூட டைம் இருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் குயிக்காக சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒரு சாலடோ சாண்ட்விச்சோ பேக் பண்ணிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆன் த கோ, மெஸ் ஃப்ரீயாக, ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்டுட்டு வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். ஹெவியாக சாப்பிட்டா கூட நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. இந்த மாதிரி லைட்டாக சாண்ட்விச்சஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு சிம்பிள் ஒயிட் சாஸ் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒர்க்கிங் விமனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒயிட் சாஸ் சாண்ட்விச். நீங்கள் ஒயிட் சாஸில் பாஸ்தா பார்த்துருப்பீங்க, பேக்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சாண்ட்விச் பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 வெஜிடபிள்ஸ். நம்ம கேரட் யூஸ் பண்ண போகிறோம், ஆனியன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கேரட் ஃபஸ்ட்டு துருவிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன்ஸை ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். ஒன் க்ரீன் சில்லி, அதுவும் ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணால் ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ கொஞ்சமாக நான் மின்ட் லீவ்ஸ் சேர்த்துக்க போகிறேன். அதையும் வந்து கொஞ்சம் சாப் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம க்ரீன் சில்லிஸும் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனும் ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் இதோட சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இது வேகிறதுக்காக இதுக்கு தேவையான சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஒரு டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணலாம். இப்போ கேரட்ஸ் வந்து கிரேட் பண்ணியிருக்கிறது வந்து ரா கேரட்ஸ் இல்லையா, அதனால நம்ம கொஞ்சமாக இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணோன்னா சீக்கிரமாக வெந்துடும். இது கொஞ்சம் வேகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு we have to wait. கேரட்ஸ் ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற புதினாவையும் ஆட் பண்ணுவோம். ஸோ புதினாவும் அதோட ரா ஃப்ளேவர் போகிறதுக்காக நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இப்போ இந்த ஸ்டேஜில் இதோட நம்ம மைதா ஆட் பண்ண போகிறோம். மைதா வந்து இப்போ நான் 3 கேரட்ஸ் போட்டிருக்கேன். இதில் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா. ஸோ அதுக்கான குவான்டிட்டின்னு பார்க்கும்போது ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வரைக்கும் நம்ம மைதா ஆட் பண்ணலாம். கேரட்டோட சைஸை பொறுத்து இருக்குது அப்படின்றதுனால நான் உங்களுக்கு வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மைதா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட பச்சை தன்மை போகிறதுக்காக இது ஒரு 5 நிமிஷம் வரைக்குமே மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணணும். இப்போ மைதாவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு.
ஸோ இதோட இப்போ நம்ம ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸ் மில்க் கிட்ட பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மைதா ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால பால் வந்து போட்ட உடனே அது திக்காக ஆரம்பிச்சிரும். நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாகிடும். இது ஒரு ஸ்ப்ரெட்டபிள் கன்சிஸ்டன்சி, அதாவது ஜாம்னு பார்த்தீங்கன்னா பூசுறதுக்கு வரணும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்குள்ள இருக்கணும். ஸோ இந்த கொஞ்சம் திக்காயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியோ இல்லை பாலோ விட்டுக்கலாம். இப்போ இன்னும் நல்லா திக்காக க்ரீமி டெக்ஸ்சரில் நம்ம ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. கம்ப்ளீட் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இதை நம்ம வேக விட்டோம்னா உங்களுக்கு 2 நாள் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும், கெட்டு போகாமல். இப்போ லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர். நம்ம இதில் ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோன்றதுனால குவான்டிட்டி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை பிரெட் ஸ்லைஸில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஒயிட் சாஸ் சாண்ட்விச் ரெடி. குவிக்காக, ஈஸியாக, சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு டெலிஷியஸாக க்ரீமியாக ஒரு சாண்ட்விச் பண்ணியிருக்கோம். முதல்ல மங்கு எதனால வந்திருக்கு, உங்களுக்கு எந்த பார்ட்டில் வந்திருக்குன்னு முதல்ல பார்த்துக்கோங்க. வாயை சுற்றி கருப்பாக இருக்கா, இல்லை நெற்றியில் கருப்பாக இருக்கா, இல்லை உங்களுடைய 2 கன்னங்கள்லையும் கருப்பாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறோன்னா கேர்ள் பண்ண போகிறோம். கேர்ள்னால் படுத்துட்டு 2 காலையும் பால் மேலே வச்சுட்டு பாலை வந்து உங்கள் பாடி பக்கமாக கொண்டு வரணும். நான் பண்ணி காமிக்கிறேன் இப்போது. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பிக்மெண்டேஷன் சொல்லக்கூடிய மங்கு. இந்த மங்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சாதாரணமாக நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்பில் பார்த்தா கூட 10 பெண்களில் 3 பேருக்கு மங்கு இருக்குது. இந்த மங்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து கன்னத்தில் அப்படி வட்டமாக வரும், சிலருக்கு வாயை சுற்றியும் நெற்றி பார்ட்லேயும் வந்து ஃபோர்ஹெட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து கருப்பாக இருக்கும், சிலருக்கு மூக்கோட நுனியும் கண்ணுக்கு கீழே மட்டும் கலராக இருக்கும், மீதி எல்லா இடமும் கருப்பாக இருக்கும், கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து எப்படி சரி பண்ண முடியும், இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையான காரணங்கள் மங்கு ஏன் வருது அப்படின்னா, முதல்ல நம்பர் 1 வந்து இரும்பு சத்து குறைபாடு. நம்ம உடம்புல அயன் எவ்வளோ இருக்குன்னு அப்பப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ சென்சிட்டிவ்னு சொல்லுவோம், அதாவது சன்லைட் அலர்ஜியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த பிக்மெண்டேஷன் வரும். அப்புறம் ஹார்மோன்ஸ், அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெலாஸ்மா வரும். டியூரிங் ப்ரெக்னென்சி வரும், டியூரிங் மெனோபாஸ் வரும், அதாவது அவங்களுடைய அந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் கூட இந்த மாதிரி மங்கு விழும். இதை தாண்டி என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்து குறைபாடு ஒரு காரணமாக இருக்கலாம், தலையில் வந்து பொடுகு ஒரு குறைபாடு இருக்கலாம். இதையும் தாண்டி பரம்பரை பிரச்சனையாகவும் இந்த மெலஸ்மா வரலாம். இந்த மெலஸ்மாங்கிற பிக்மெண்டேஷன் எதனால் வருது அப்படிங்கிறத ஒரு அடிப்படை காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா மெலஸ்மாலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி நிறைய வந்திருக்குங்க. மைக்ரோடர்மாப்ரேஷன்ஸ் இருக்குது, நீட்லெஸ் தெரப்பி வந்திருக்கு, உங்களுக்கு நீட்லிங்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தெரப்பி வந்திருக்கு. அரோமா தெரப்பியில் எப்பேற்பட்ட டீப் பிக்மெண்டேஷனையும் சரி பண்ணக்கூடிய தன்மை, ஏன்னா உங்களுடைய அந்த டெர்மிஸ் லேயர் வரைக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளாஸை வந்து சரி பண்ணக்கூடியது அரோமா தெரப்பியில் நிறைய இருக்குது.
அந்த வகையில் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம் உங்களுடைய பிக்மெண்டேஷனுக்கு அப்படின்னா, முதல்ல மங்கு எதனால் வந்திருக்கு, உங்களுக்கு எந்த பார்ட்டில் வந்திருக்குன்னு முதல்ல பார்த்துக்கோங்க. வாயை சுற்றி கருப்பாக இருக்கா, இல்லை நெற்றியில் கருப்பாக இருக்கா, இல்லை உங்களுடைய 2 கன்னங்கள்லையும் கருப்பாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு என்ன ரூட் காஸ் அப்படின்னு உங்களால் ஆராய முடியும். இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு சன்லைட் அலர்ஜியாக இருக்கலாம், இல்லை வேறு நீங்கள் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ். இன்னும் நீங்கள் கெமிக்கல் ப்ளீச்சிங் வந்து சிலர் வந்து கலராக இருக்கணும், இல்லை நாளைக்கு ஒரு அக்கேஷன் இருக்குன்னா வாரத்துக்கு 2 முறை போய் ப்ளீச் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ப்ளீச்சிங் அப்படிங்கிறப்ப நீங்கள் நல்லா யோசிங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த பேசிக் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா அம்மோனியா. அம்மோனியாங்கிறது இன்னும் நான் கலோக்கியலாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் தரையில் பாசம் படிஞ்சிச்சுன்னா அம்மோனியா போட்டு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்க்கிறோம் இல்லையா, அதே தாங்க ரிஃபைன்டு ஃபார்மாக நம்ம முகத்தில் போடுறோம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம ஸ்கின்னில் போடுறப்ப ஸ்கின்னோட டெலிகசி மாறி ரிவர்ஸ் ஆக்ஷன், நல்லா இருக்கிற கலரை மாற்றி அங்கங்கே திட்டாக கருப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஒரு சரியான ஒரு ட்ரெயின்டு பியூட்டிஷியன்கிட்ட போய் நீங்கள் முறையான அந்த நாட்கள் தெரிஞ்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்களே செல்ஃப் அப்ளிகேஷனோ இல்லை உங்களுக்கு தெரியாத ஒரு 3rd rate பியூட்டி பார்லர்ஸில் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கின் பற்றி நாலேஜ் இருக்காது, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் பொன் அரிதாரம்னு கிடைக்கும். அந்த கல் பார்த்தீங்கன்னா அப்படி தங்கத்திலே கல் இருக்க மாதிரி இருக்கும். பொன் அரிதாரம் கொஞ்சம் பெரிய நாட்டு மருந்து கடைக்கு போங்க, உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் வந்து அதை நல்லா இடித்து பவுடர் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. அந்த பவுடரே பார்த்தீங்கன்னா அப்படி கோல்டை பவுடர் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு பேரே அதனால தான் பொன் அரிதாரம். அந்த பவுடரை எடுத்து வச்சுக்கோங்க. புதினா வந்து நீங்கள் வந்து தண்ணி விடாமல் மிக்சியில் நல்லா புதினாவை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த சாரை வடிகட்டி அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் எப்போ ஸ்பேர் பண்ண முடியுமோ அப்போ வந்து 1/2 டீஸ்பூன் புதினா ஜூஸ் எடுத்துக்கோங்க. 1 சிட்டிகை பொன் அரிதாரம் பொடி. அதாவது 1 சிட்டிகை அப்படிங்கிறது இந்த 2 விரல்களுக்கு உள்ளே என்ன இருக்குமோ. எப்போயுமே டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங்னு சொல்லுவோம். நீங்கள் அளவுக்கு அதிகமாக இன்றைக்கே அந்த மங்கு சரியாயிடணும் அப்படின்னு நிறைய பொன் அரிதாரம் போட்டு நிறைய போட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆக்ஷன் தான் நடக்கும். அதாவது ஸ்கின் பீல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஸ்கின்ல உள்ளே போய் ஸ்கின் வந்து முகம் வீங்கிறது கூட சான்ஸ் இருக்குது. அதனால் திரும்ப சொல்கிறேன், எந்த ஒரு சேயிங் இருக்குது, ஆல் த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் குட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே இப்போ ஒருத்தவங்களுக்கு ஃபுட்டாக இருக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு பாய்சனாக இருக்கும். ஸோ இதுதான் அளவு அப்படின்னா அந்த அளவை நீங்கள் கையாளுறது தான் எப்போவுமே ஒரு புத்திசாலித்தனம். ஸோ 1/2 டீஸ்பூன் நீங்கள் புதினா ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதில் 1 சிட்டிகை பொன் அரிதாரம் பொடி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எங்கே மங்கு இருக்குது, சிலருக்கு வாயை சுற்றி கருப்பாக இருக்கும், நெத்தியில் கருப்பாக இருக்கும், உங்களுக்கு எங்கே மங்கு இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்ல குளிர்ந்த தண்ணியில் அதை வந்து வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பண்ணுறப்போ 15லேருந்து 20 நாளைக்குள்ளே அந்த மெலஸ்மான்னு சொல்லக்கூடிய முகத்தில் வர்ற மங்கு வந்து போயிட்டு ஸ்கின் பழைய பொலிவோட அழகாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்விஸ் பால் எக்ஸசைசஸ் பார்க்க போகிறோம். ஸ்விஸ் பால்னால் நான் உட்காந்துட்ருக்கேன், இதுதான் ஸ்விஸ் பால். இதுக்கு ஏன் ஸ்விஸ் பால் பேர் வந்ததுன்னா, ஸ்விட்சர்லாண்டில் தான் இந்த பாலை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்விட்சர்லாண்டில் நியூரோ டெவலப்மெண்டல் தெரப்பின்னு ஒரு தெரப்பி கொண்டு வந்தாங்க. யாருக்குன்னா இந்த செரிப்ரல் பாலிசி, மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க, அப்புறம் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், அது மாதிரி வேரியஸ் டிசீஸ் இல்லை பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பாலில் தெரப்பி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. இந்த எஃபெக்டெல்லாம் பார்த்த பிறகு யூஎஸில் இருக்க சயின்டிஸ்டெல்லாம் இந்த பாலுக்கு ஸ்விஸ் பால்னே பேர் கொடுத்தாங்க. ஸோ இந்த எக்ஸசைசஸ் இதில் தான் நம்ம இன்றைக்கி எக்ஸசைசஸ்லாம் பார்க்க போகிறோம். இதில் நியூரோ டெவலப்மெண்டல் தெரப்பி மட்டும்தான் பண்ணணும்லாம் கிடையாது. ஒரு நார்மலான பர்சன் கூட இதில் எக்ஸசைசஸ் பண்ணலாம். இதில் என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணலான்னா, ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம், கோருக்கான எக்ஸசைசஸ் தான் இதில் எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க. இந்த ஸ்விஸ் பால் அதிகமாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட கிளினிக்கில் யூஸ் ஆகும். ஒரு ஜிம் போகிறவங்க இல்லை நார்மலாக வீட்டில் பண்ணுறவங்க, நார்மலாக டம்பிள்ஸ் வச்சு இல்லை மிஷின்ஸ் வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்விஸ் பாலில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு சேஞ்சாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்விஸ் பால் வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறோன்னா, கேர்ள் பண்ண போகிறோம். கேர்ள்னால் படுத்துட்டு 2 காலையும் பால் மேலே வச்சுட்டு பாலை வந்து உங்கள் பாடி பக்கமாக கொண்டு வரணும். நான் பண்ணி காமிக்கிறேன் இப்போது. இதுதான் பொசிஷன். உங்கள் ஹீல் வந்து பால் மேலே இருக்கணும். இது ஒரு கோஆர்டினேட்டடாக வரணும். பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் ஆனால் உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங் மசில் எல்லாம் இதில் ஒர்க் ஆகும்.
இந்த எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் இதில் உங்கள் பேக் டைம் மசில்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். இது ஒரு 10 கவுண்ட்ஸ் முடித்த உடனே ப்ரிட்ஜிங்கில் ஹீல் வந்து பாலில் வச்சுருங்க. பாலில் வச்சுட்டு 2 கையும் கீழே வச்சுட்டு உங்கள் ஹோல் பாடியை லிஃப்ட் பண்ணணும். இதே பொசிஷனில் 30 செகண்ட்ஸ் இருக்கணும். இதுக்கு முன்னாடி பிரிட்ஜிங் பார்த்தோம். பிரிட்ஜிங் வந்து ஒரு பேசிக் கோர் எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸ் உங்களால் பண்ண முடியுதுன்னா இந்த எக்ஸசைஸ்க்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்னா, ஃபர்ஸ்ட் இந்த பாலில் உட்காருங்க. உட்காந்துட்டு ஃபார்வர்டாக ரோல் பண்ணுங்க. பால் வந்து உங்கள் தோள் பட்டி கீழே வந்துருச்சுன்னா அங்கேயே ஹோல் கொடுத்துருங்க. ஹோல் கொடுத்து உங்கள் அப்டமன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நீக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இதே பொசிஷனில் ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். கை இப்படியும் வைக்கலாம், இல்லை இப்படியும் வைக்கலாம். இதுவும் ஒரு விதமான கோர் எக்ஸசைசஸ் தான். இது உங்களால் பண்ண முடியுதுன்னா அடுத்தது அட்வான்ஸ் போகலாம். அட்வான்ஸில் நீங்கள் ஒரு லெக்கை ஸ்ட்ரைட் இதே பொசிஷனில் ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கணும். இப்போ பிளாங்க் பண்ணோம். பிளாங்க் உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா அடுத்த லெவல் கோர், அடுத்த லெவல் அயன்மேன் பண்ணலாம். அயன்மேன் நம்ம இதுக்கு முன்னாடி ஃப்ளோரில் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் ஸ்விஸ் பால் இப்போ பார்க்கலாம். கையை எப்படி சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஹீலில் உங்கள் பாடி வெயிட் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்ததெல்லாம் கோர் எக்ஸசைசஸ் தான். ஸோ கோர் எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் ஒரு ஹெவி ஜாகிங்கோ ஒரு வாக்கிங் பண்ணிட்ட பிறகு வீட்டில் வந்து இந்த ஸ்விஸ் பால் எக்ஸசைசஸ் பண்ணால் உங்கள் கோர் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஆட்-ஆன் மாஸ்க் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆட்-ஆன் மாஸ்க் பார்த்தீங்கன்னா பிளாக் மினரல் கொலாஜன் மாஸ்க். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஆட்-ஆன் மாஸ்க் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆட்-ஆன் மாஸ்க் பார்த்தீங்கன்னா பிளாக் மினரல் கொலாஜன் மாஸ்க். இது வந்து ஐடியல் ஃபார் டல் பொல்யூட்டட் டேண்ட் ஸ்கின் சொல்லலாம். ரொம்ப ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, இல்லை வந்து ரொம்ப ஸ்கின் டீஹைட்ரேட் ஆகிருக்குன்ற ஃபீல் பண்ணுறவங்களுக்கு, அண்ட் பொதுவாக ஆக்னி ப்ரோன் ஆர் சென்சிட்டிவ் ஸ்கின் பேஸ் உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாஸ்க் வந்து ரொம்ப ஐடியல். பிகாஸ் இது பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகும். அண்ட் மினரல் கொலாஜன் மாஸ்க்குங்கிறதால வந்து அக்னி கூட வந்து சேஃப் தான் யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் சர்வீஸ் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து வெரி குவிக் சர்வீஸ் அண்ட் நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும். இப்போ நம்ம கிளைண்ட் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ட்ராவலிங்கில் இருக்கிறவங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப அந்த நிறைய ட்ராவல் பண்ணிட்டு வந்ததால் டல் லுக் இருக்குது. அண்டு ஈவினிங் அவங்களுக்கு அக்கேஷன் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு ஃபேஷியல் பண்ணோன்னா வந்து இம்மிடியேட்டாக வந்து பார்க்க நல்லா இருக்காது. ஒரு 2 days எடுக்கும் ஃபேஷியல் பண்ணி முடித்தோடனே. ஸோ இந்த மாஸ்க் வந்து இந்த மாதிரி அக்கேஷனுக்கெல்லாம் ரொம்ப ஐடியல்.
கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஒயிட்டர்ஸ் பிளாக்கெட்ஸ் இருந்தால் ஸ்க்ரப் பண்ணலாம், இல்லைனா டைரெக்டாகவே இந்த மாஸ்க் போட்டுட்டு we are going to give ultrasound. அல்ட்ராசவுண்ட் கொடுக்குறது வந்து ரொம்ப சேஃப் ஃபார் ஸ்கின். அது வந்து பெனட்ரேஷனுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், பெனட்ரேஷன் அண்ட் டோனிங்க்கு. ஸோ இந்த மாஸ்க் மேலே இந்த அல்ட்ராசவுண்ட் கொடுக்குறதால நல்லா அந்த மாஸ்கோடைய அந்த கொலாஜன் வந்து ஸ்கின்ல நல்லா பெனட்ரேட் ஆகிட்டு இட் கிவ்ஸ் நைஸ் க்ளோ அண்ட் பிரைட்டனிங் எஃபெக்ட். கிளைண்ட் அந்த ஃபேஷியல் முடித்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் அந்த டேன் அண்ட் டல் லுக்கெல்லாம் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா பிரைட்டாகவும் தெரியும். இந்த மாஸ்க் முடித்த அப்புறம் என்ன பண்ணுவோம்னா வந்து ஜஸ்ட் ஒரு மைல்டாக ஒரு டோனர் வேணும்னா அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா டைரெக்டாக வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். நைஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு கவுல் நெக் கொடுத்துருக்காங்க இங்கே ஃப்ரண்ட்டில். ஸோ இது வந்து பார்த்தோன்னா அதே இட்ஸ் அ நைஸ் மேட்ச்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இந்த எல்லோ வந்து இங்கே மினிமலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட் ஆஃப் டேக்கிங் அ ப்ளூ, பிகாஸ் ஆல்ரெடி நான் பேண்ட் ப்ளூ யூஸ் பண்ணுறேன், ஃபுட்வேரும் ப்ளூவாக இருக்குது. ஸோ ஐ தாட் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு எல்லோ பேக் ஃப்ளாஷி பிளாக் யூஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேஷுவல் நிட் டாப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கேஷுவல் நிட் டாப்ஸில் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் சைஸஸ், அதாவது டிஃப்ரெண்ட் சிலுவெட்ஸில் வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஸ்லீவ்ஸில் வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸில் இருக்குது, அண்ட் டிஃப்ரெண்ட் லென்த் வேரியேஷன்ஸும் இருக்குது. ஷார்ட், அப்புறம் வந்து ஹால்டர் நெக், லாங், அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய வைப்ரண்ட் பிரிண்ட்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பாடி ஷேப்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு பிரிண்ட் சூட் ஆகும். ஸோ என்ன மாதிரி பாடி ஷேப்ஸ்க்கு எந்த மாதிரி சூட் ஆகும், எனக்கு எது பிடிச்சிருக்கு, எது பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
வாவ் this is really nice. இது பார்த்தீங்கன்னா ஒரு கவுல் நெக் கொடுத்துருக்காங்க இங்கே ஃப்ரண்ட்டில். அண்ட் இது வந்து ஒரு கேப் ஸ்லீவ் மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து கவுல் ஃபாலிங் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் ஒரு ஃப்ரீ கேஷுவல் எஃபெக்ட் இருக்குது இது பார்க்கும்போதே. ஸோ இந்த மாதிரி ஒரு டாப்க்கு வந்து நல்ல ஒரு வாஷ் பண்ண ஒரு ஜீன் இல்லை நல்ல ட்ரௌசர்ஸ், ப்ளீட்டட் ட்ரௌசர்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு பி ரியலி நைஸ். இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய கவுல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் கவுல்ஸ் கொடுத்துருக்காங்க. டைட் ஃபிட் ஜீன்க்கோ இல்லை ஒரு நல்ல ஒரு டைட் ஃபிட் ட்ரௌசருக்கு போட்டால் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கேஷுவலாக கூட இருக்குது. ஸோ இதோட மெட்டீரியல் பார்த்தோன்னா நல்ல ஒரு வெரி ஃப்ளோயி நல்ல ஒரு நெட் மெட்டீரியல். ஸோ இது வேர் பண்ணுறதுக்கு இதை ஃபீல் பண்ணும்போதே ரொம்ப இட்ஸ் வெரி நைஸ், ரொம்ப ஃபைனாக இருக்குது. ஸோ இது நான் ஐ எம் கோயிங் டு சூஸ் திஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தோன்னா இது ஒரு பெய்ஜ் அண்ட் பிளாக் மிக்ஸ்ட் ஒரு டாப். இது ஃபுல்லாக ஒரு போல்கா டாட்ஸ் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு போல்கா டாட்டட் டாப். யோக் மட்டும் வந்துட்டு பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேப் ஸ்லீவ் டாப் கூட. அண்ட் பாட்டம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு பெய்ஜ் டார்க் பெய்ஜ் கலரில் வந்துட்டு பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட், ரொம்ப க்ரியேட்டிவ் எல்லாம் நான் சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு நார்மல் ஒரு டாப்னு கூட சொல்லலாம். ஸோ ஐம் கோயிங் டு லீவ் திஸ். வேற ஒரு நல்ல கலெக்ஷன் பார்க்கலாம். ஓகே கூல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இது வந்து நம்ம நினைப்போம் காட்டன் ஃபேப்ரிக் அப்படின்னு. அது காட்டன் கிடையாது, காட்டன் அண்ட் லைக்ரா மிக்ஸ். ஸோ அது வந்து பார்க்கும்போது ஒரு காட்டன் ஃபீலும் இருக்குது, ஒரு நிட் போடும்போது நல்ல எக்ஸ்பேண்டபிள் ஆகி நிட் ஃபீலும் இருக்குது. அங்கே ஒரு ஃபால் ஜப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்லீவ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபோல்டட் டைப் ஃப்ளாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க் ஷேப், ஒரு டார்க் கலர்டு ஒரு பிளெயின் டாப் வந்து கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். பிகாஸ் ஸ்டவுட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஃப்ளோரல் மோட்டிவ்ஸோ இல்லை பெரிய மோட்டிவ்ஸ் போட்டால் அவங்க இன்னும் வந்து ஸ்டவுட்டாக தெரிவாங்க, இன்னும் ரொம்ப ஃபேட்டாக தெரிவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளெயின் டாப், இந்த மாதிரி ஒரு பின்டக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க வேர்ட்டிக்கலாக. ஸோ அதெல்லாம் வந்து போடும்போது வேர்ட்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸோ இல்லை வேர்ட்டிக்கல் இந்த மாதிரி டீட்டெயிலிங் போடும்போது ரொம்ப ஸ்டவுட்டாக இருக்கிறவங்களோ இல்லை ஃபேட்டாக இருக்கிறவங்களோ வந்துட்டு ஸ்லிம்மாக தெரிவாங்க இல்லையா. ஸோ அது வந்து இட்ஸ் வெரி நைஸ் thing. The next collection, nice. ஸோ இது ஒரு பீனட் டாப் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும். நெக்லைன் வந்துட்டு ஒரு எலாஸ்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, as well as இந்த பாட்டம் ஹெம்மும் வந்து எலாஸ்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பார்க்கும்போது அந்த சில்வெட் வந்து இப்படி பீனட் மாதிரி ஷேப்பில் இருக்கிறதுனால பீனட் டாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் சில்வெட், ஒரு கிடிஷ் ஃபீல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணியிருக்காங்க, ஆரஞ்ச், ரெட், பிளாக் அண்ட் வைலட் நடுவில். ஸோ அந்த மாதிரி நல்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு நார்மல் பர்சன், இது ஒரு நார்மல் ஒரு பாடி ஷேப்பில் இருக்கிற பர்சன் இல்லை ஒரு தின் பர்சன் போட்டால் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஸ்டவுட்டாக இருக்கிறவங்க போட்டால் இங்கெல்லாம் வந்துட்டு எலாஸ்டிசைஸ் ஆகிருக்கனால அவங்க இன்னும் வந்து பல்கியாக தெரிவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டாப் வந்து ஒரு ஸ்லிம் பர்சனுக்கு வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்லிம் ஃபிட் ட்ரௌசர்ஸ் கூட பேரப் பண்ணோன்னா ரொம்பவே இட் லுக் ரியலி எலிகென்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம். வாவ், இட்ஸ் ரியலி நைஸ். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சிலுவெட் ஒரு டாப். இது வந்து ஒரு லென்த்தியாக இருக்கிற ஒரு டாப். இந்த டாப் கூட ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஆக்சசரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிஷ் ஷேப், ஒரு ஃபிஷ்ஷில் வந்து ப்ளூ ஸ்டோன் ஸ்டார்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் சொல்லலாம் நான் இந்த டாப் சூஸ் பண்ணதுக்கு. ஸோ இதோட பிரிண்ட் மட்டும் இல்லை, இதோட ஷேப் மட்டும் இல்லை, இதோட ஸ்லீவ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவலான ஒரு கிமோனோ ஸ்லீவ் மாதிரி, இது ஒரு ஷார்ட் சைஸ் ஒரு கிமோனோ ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ரொம்பவே ஒரு கேஷுவல் ஒரு லுக் இருக்கிற ஒரு டாப் கூட சொல்லலாம். அண்ட் இங்கே வந்து இந்த நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது அது வந்துட்டு எலாஸ்டிசைஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு ரெண்டு சைடுமே வந்துட்டு ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது டபுள் சைடு, பேக் இஸ் வெல் அஸ் ஃப்ரண்ட், ரெண்டு சைட்லையுமே வந்து நல்ல பியூட்டிஃபுல் பிரிண்ட்ஸ் இருக்குது. ஆஸ்டிக் பிரிண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, குட்டி குட்டி செக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு டைமண்ட் ஷேப் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. வித் நைஸ் கலர்ஸ், டர்காய்ஸ், நேவி ப்ளூ, ஒரு நல்ல ஒரு லைட் பெய்ஜ் அந்த மாதிரி கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் ஓவரால் ஒரு கேஷுவல் ஃபீல் வருது. இட் லுக்ஸ் ரியலி நைஸ். ஸோ இதுவும் எடுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாப் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நிட் டாப். இது வந்து லென்த் வந்து ரொம்பவே லாங்காக இல்லாமல் ஒரு மிட் தைக்கு வர மாதிரி ஒரு நிட் டாப். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட நெக்லைன் பார்த்தோன்னா இதில் வந்து எலாஸ்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலாஸ்டிசைஸ் பண்ண நெக்லைன் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ரஃபிள்ஸ், குட்டி குட்டி ரஃபிள்ஸ் அட்டாச் பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் இந்த நெக்லைனை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக பேபி ஓவர்லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரோஆஜஸ் வந்து ஃப்ரீ ஆகாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் இது வந்து இங்கே கீழே வந்து இது ரொம்ப இந்த சிலுவெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் சிலுவெட், நல்ல ஒரு ஃபுல்னஸ் இருக்கிற ஒரு சிலுவெட். பாடிக்கு தகுந்த மாதிரி கேதர் பண்ணுறதுக்காக
இந்த மாதிரி ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து தின்னாக இருக்கிற பர்சன் வந்து நல்ல வெயிஸ்ட் வந்து நல்லா டைட்டாக வேணும் அப்படின்னா கேதர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருக்கிறவங்களுக்கு மேபி கேதர்ஸ் வந்து இப்படி ஃப்ரீயாகவும் போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட பாடி தகுந்த மாதிரி இந்த ரோப் வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாகவே வேணும், கேஷுவலாகவே ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்காக வேணும் அப்படின்னா இந்த ரோப்பை வந்து எடுத்துகிட்டு இதை இந்த டாப் மட்டும் கூட போடலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக ரொம்ப கஷ்டப்பட்டு 3 டாப்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்குது. ஒன்று வந்து நல்ல ஒரு ஷார்ட் டாப், கவுல் நெக் டாப், இன்னொன்று வந்து நல்ல ஒரு லென்த்தி டாப். ஸோ நான் 3 டாப்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இங்கே பேண்ட்ஸ் வந்து செக் பண்ண வந்திருக்கேன். ஸோ இங்கே நிறைய கலர்ஸ் ஆஃப் பேண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பியூட்டிஃபுல் நல்ல ஒரு மேட்சிங் கலர் பேண்ட் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த டாப்க்கு வந்து நம்மளுக்கு டபுள் கலர்ஸில் எடுக்கலாம். இந்த பிங்க் இல்லைன்னா இந்த ப்ளூ கூட எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி பிங்க் ஐ டோன்ட் ஃபைண்ட் இட். லைட் பிங்க்ஸ் இருக்குது, ஒரு மாதிரி மெஜெண்டா ஷேட் பிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. பட் வந்து இந்த மாதிரி பிரைட் பிங்க் இல்லை, ஃபியூஷியா பிங்க் இல்லை. ஸோ அதனால் இந்த நேவி ப்ளூ கலர் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஐ குட் ஃபைண்ட் ஒன் நைஸ் நேவி ப்ளூ ஒரு ஆங்கிள் பேண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்லிம் ஃபிட் ஆங்கிள் பேண்ட்ஸ். இது வந்து ஆங்கிள் பேண்ட்ஸ்னாலே நம்மளுக்கு தெரியும், பாட்டம் வந்து பி ரியலி நைஸ் அண்ட் லுக் வெரி கேஷுவல். இது ஒரு பிளெயின் எந்த வாஷஸும் இல்லாமல் ஒரு பிளெயின் பேண்ட் கூட. இந்த மாதிரி ஒரு பிரிண்டட் டாப்க்கு வந்து ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு பிளெயின் பேண்ட் போட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ ஐ வில் சூஸ் திஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாப்க்காக பேண்ட் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டாப்க்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், இது வந்து நல்ல ஒரு லென்த்தி டாப். ஸோ இதுக்கும் வந்து ஒரு ஆங்கிள் பேண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணால் பி ரியலி நைஸ். ஸோ நம்மளோட இந்த டாப் பார்த்திங்கன்னா வித் நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டர்காய்ஸ் ப்ளூ, நேவி ப்ளூ, ஆஃப் ஒயிட், பெய்ஜ், அந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு நேவி ப்ளூ பேண்ட் எடுத்திருக்கேன், ஒரு ஆங்கிள் பேண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஐ திங்க் இந்த நேவி ப்ளூ வந்து இங்கே நிறையவே தெரியுது. ஸோ ஐ திங்க் அந்த பேண்ட் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஸோ ஐம் கோனா ஜஸ்ட் டேக் தட் பேண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஷார்ட் டாப்க்காக நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ட்ரௌசர்ஸ் பார்க்கலாம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி தெரியும், இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயாக ஒரு ஃப்ளோயி டாப். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹக் ஜீன் போட்டால் இல் பி ரியலி நைஸ். திஸ் ஒன் இஸ் ரியலி நைஸ். இது வந்து ஐ திங்க் இட்ஸ் பெஸ்ட் மேட்ச் கூட சொல்லலாம். இது ஒரு ஃபுல் ஒரு ஃப்ளோரல் ஒரு மிக்ஸின் பயங்கர ஒரு மிக்ஸ்ட் பிரிண்டட் கொடுத்த ஒரு டாப். அண்ட் இது ஒரு பிளெயின் ஐ மீன் ட்ரௌசர். ஸோ இந்த ட்ரௌசர் பார்த்தீங்கன்னா எந்த ஃபினிஷஸும் இல்லாமல் ஒரு பிளெயின் ட்ரௌசர். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யூஸ்வலாக பிரிண்ட் டாப் கொடுக்கறனால நம்ம வந்துட்டு பிளெயின் ட்ரௌசர் ஐ மீன் மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ நைஸ் பேர். ஸோ இது வேர் பண்ணி பார்க்க போகிறேன், எப்படி நல்லா இருக்கா இல்லை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஹவுஸ் த ஃபிட் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஜாயின் மீ. நான் 3 ட்ரெஸ்ஸஸ் ட்ரை பண்ணேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பியூட்டிஃபுல் பிரிண்டட் டாப், லென்த்தி டாப். ஸோ நான் என்னோட பியூட்டிஃபுல் பிரிண்டட் டாப்க்காக இங்கே ஃபுட்வேர் செக்ஷன் வந்திருக்கேன். ஸோ ஃபுட்வேர் செக்ஷனில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஒரு கேஷுவல் அவுட்ஃபிட்க்கு ஒரு கேஷுவலான ஒரு சாண்டில்ஸ் போட இல் பி ரியலி ஆசம். ஸோ இங்கே நிறைய பார்ட்டிவே கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டர்காய்ஸ் ப்ளூ இல்லைனா ஒரு நேவி ப்ளூ, பெய்ஜ் அந்த மாதிரி எந்த கலர்ஸுமே போடலாம். பிகாஸ் ஆல்ரெடி இதில் ஃபுல் ஆஃப் பிரிண்ட்ஸ் இருக்குது. ஸோ கலர் இஸ் நாட் அ மேட்டர். This is really nice. நல்ல ஒரு ப்ளூ சாண்டில்ஸ் கிடச்சிருக்கு, ப்ளூ வித் கோல்டன் எஃபெக்ட். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரொம்ப ஒரு ஃப்ளாஷி இல்லாத ஒரு டாப். ஸோ அதுக்கு வந்து ஒரு மினிமல் ஐ மீன் ரொம்ப டீட்டெயிலிங் இல்லாமல் ஒரு கைண்ட் ஆஃப் நைஸ் சாண்டில்ஸ் இட் பி ரியலி நைஸ். இதுக்கு எடுக்க போகிறேன். ஸோ என்னோட இந்த பிரிண்டட் டாப்க்காக பேக் செக்ஷன் வந்திருக்கேன். ஸோ பேக் செக்ஷன்ஸில் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த டாப்க்கு வந்து கலர் இஸ் நாட் ஆல் அ ப்ராப்ளம். ப்ளூ இருக்குது, பெய்ஜ், ஆஃப் ஒயிட், டர்காய்ஸ் ப்ளூ, yellow, அந்த மாதிரி நிறைய மஸ்டர்ட் yellow, அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே நிறைய கலர்ஸ் ஆஃப் பேக்ஸ் வச்சுருக்காங்க வித் டிஃப்ரெண்ட் டீட்டெயிலிங், டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. இட்ஸ் a yellow பேக். பார்க்கும்போது பயங்கர பிரைட் அண்ட் ரொம்ப ஐ கேச்சிங்காக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஐ திங்க் இட்ஸ் அ நைஸ் மேட்ச்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இந்த yellow வந்து இங்கே மேலே யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் அ ப்ளூ, பிகாஸ் ஆல்ரெடி நான் பேண்ட் ப்ளூ யூஸ் பண்ணுறேன், ஃபுட்வேரும் ப்ளூவாக இருக்குது. ஸோ ஐ தாட் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு yellow பேக் ஃப்ளாஷி பிளாக் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இட்ஸ் ரியலி நைஸ் அண்ட் இட் லுக்ஸ் ராயல் ஆல்சோ.
அண்ட் வித் மினிமல் டீட்டெயிலிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளீட்ஸ் மாதிரி பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ லெதர் பேக். அண்ட் இங்கே வந்து மெட்டல் கிளாம்ப் மாதிரி தேவ் கிளாம்ப் ஃபார் த ஹேண்டில் அண்ட் லுக்ஸ் நைஸ், லுக்ஸ் வெரி கேஷுவல் டூ. ஸோ என்னோட இந்த பியூட்டிஃபுல் பிரிண்டட் டாப்காக கம் டு த பேங்கிள் செக்ஷன். ஸோ பேங்கிள்ஸில் இந்த அவுட்ஃபிட்க்கு வந்து காம்பினேஷன் கலர்ஸில் நிறைய பேங்கிள்ஸ் வச்சுருக்காங்க, ஃப்ளோரல்ஸ் மோட்டிவ்ஸ் வச்சுருக்காங்க, காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இதோட கலர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் சொல்லலாம். இது வந்து சிங்கிள் கலர் இல்லாமல் ஒரு டபுள் கலர். ஸோ இந்த பேங்கிள் பார்க்குறக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது ஒரு கிறிஸ்டல் எஃபெக்ட் இருக்குது இந்த பேங்கிளுக்கு. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் க்ரீன் yellow இந்த பிரிண்டட் டாப்க்கு மேட்சிங்காக இருக்குது. இன்னொன்று இந்த பியூட்டிஃபுல் டாப்க்காக இயரிங்ஸ் நான் சூஸ் பண்ணல. ஸோ இயரிங் செக்ஷன் வந்திருக்கு. இங்கே நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்டட்ஸ் வச்சுருக்காங்க, ரிங்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃப்ளோரல் மோட்டிவ்ஸ் இயரிங்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கவே இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ இங்கே பார்த்தோன்னா என்னோட பிரிண்டட் டாப்க்காக ஆல்ரெடி ஒரு ஆன்டிக் கலர் நெக் பீஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேட்சிங்கான ஒரு இயரிங் தான் சூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு மேட்சிங்கான ஒரு ஆன்டிக் ஃபினிஷில் ஒரு வுடி எஃபெக்ட் இருக்கிற ஒரு ஆன்டிக் கலர் இருக்கிற ஒரு இயரிங் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க வித் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். ஸோ இங்கே பார்த்தோன்னா நிறைய ட்ரையாங்கிள்ஸ், ஸ்கொயர் ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இது ஒரு ரவுண்ட் ஷேப்டு ஒரு இயரிங். அண்ட் இது பார்க்கும்போது ஒரு ஓல்டு ஃபீல், ஒரு ஓல்டன் worn out ஃபீல் இருக்குது. மெயின் பீரியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபஷனலுக்கு நான் ரொம்ப பீரியாரிட்டி கொடுப்பேன். அதுதான் எனக்கு அதுக்கப்புறம் தான் மற்றபடி எல்லாமே அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நான் என்னை வந்து நான் அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போய் வச்சுக்கிட்டு என்னையும் என்னுடைய ஃபுட்டையும் பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். யார் பசி எடுத்தாலும் நாங்கள் பிஸியாகிடுவோம். நான் ஷெஃப் மால்குடி கவிதா. ஷெஃப் மால்குடி கவிதாவாக வர்றதுக்கு முன்னாடி நான் என்னவாக இருந்தேன் அப்படின்றது ஒரு சின்ன ஷேரிங் உங்கள் கூட. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் வந்து விருத்தாச்சலம். ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஒரு 17ஆவது நூற்றாண்டு கல்ச்சர் உள்ள ஒரு ஃபேமிலி, ரொம்ப பாரம்பரியமிக்க ஒரு ஃபேமிலி. என் ஃபேமிலி பர்டிகுலராக பெண்கள் வந்து 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியிலே வர மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு குடும்பத்தில் நான் மட்டும் உடச்சிக்கிட்டு வெளியில் வந்தேன். சின்ன வயசுலேயே நான் வந்துட்டு டேடி பார்த்து தான் வளர்ந்தேன். டேடி வந்து எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வாழ்க்கையில் வந்து எப்படிலாம் இருக்கணும், ஒரு பெண்ணுன்னா வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்கணும், 4 பேர் மதிக்கிற மாதிரியான எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே நான் என் டேடிக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். படித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா விருத்தாச்சலத்தில் தான். என்னோடய ஸ்கூல் ஸ்டடீஸு, ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே அங்கே தான் பண்ணேன். நான் சின்ன வயசில் எப்பயுமே துருன்னு இருப்பேன். ஒரு இடத்துல என்னை வந்து நிற்க வச்சு பார்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாருமே என்னுடைய ஊர் மக்கள்லேருந்து, தெரு மக்கள்லேருந்து, உறவினர்கள்லேருந்து எல்லாருமே கேட்குற விஷயம், கவி என்ன காலில் சக்கரை கட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேன். நான் டேடியை பார்த்தே வளர்ந்ததுனால டேடிக்கிட்ட இருக்கிற எல்லா குணாதிசயங்களும் எனக்கு இருக்கும். போயம் எழுதுவேன், கவிதை கட்டுரைகள் எழுதுறது உண்டு. இதை தாண்டி பொலிட்டிக்கல் வியூவில் நிறையா சப்போர்ட் பண்ணுவேன் மக்களுக்கு. என்னால் முடிஞ்ச நிறைய விஷயங்கள் பண்ணுவேன். என்னுடைய ஃப்யூச்சர் பிளான் கூட பார்த்திங்கன்னா அதாவது தனக்குன்னு ஒரு வாழ்க்கை எனக்கு அமைச்சிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சிதறி கிடக்கிற உறவுகள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சி உறவுகள் இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு உறவாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்கால எண்ணமே. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு தர்மபாக்கியம் எஜுகேஷ்னல் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பித்து அதன் மூலிமா நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். அது வந்து என்னுடைய ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ரிலேட்டடாக தான் ஏதாவது இருக்கும். குக்கிங் வாஸ் மை ஹாப்பினஸ். குக்கிங் வந்துட்டு நான் எப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தனோ அப்பத்துலேருந்து எனக்கு வந்துட்டு நான் அதை விரும்பி நேசித்ததுனால அதை தவிர்த்து நான் எந்த வேலையும் செய்ய போகிறது கிடையாது. அதோடு இணைஞ்சி நான் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஆரம்பத்தில் என்னோடய கெரியர் வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு, இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா
ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு ஸ்வீட் சேவரிஸை மேனுஃபேக்சர் பண்ணி தனியாக ஒரு ஒரு 35 பேர் 40 பேர், அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவங்க, டிசபிள் பர்சன்ஸ், இவங்களெலாம் வச்சு ஒரு சின்னதாக ஒரு அமைப்பு மாதிரி பண்ணி அதன் மூலிமா அவங்கள வந்துட்டு ஒர்க் பண்ண வச்சு ஸ்வீட் சேவரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணி ஏரியா வாரியாக ஏஜென்ட் நியமித்து ஆல் ஓவர் தமிழ்நாடு அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில சந்தர்ப்பம் சூழ்நிலை நான் இங்கே வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும்போது நமக்கு ஏதாவது ஒரு ரீசனோட போகணும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு கேட்ரிங் ஸ்டடீஸை வந்துட்டு பண்ணேன். கேட்ரிங் பார்த்திங்கன்னா நான் எம்எம்ஏ சாந்தோப்லையும் தமிழ்நாடு யூனிவர்சிட்டிலையும் பண்ணேன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு இதுதான் என்னோடது. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மௌபரிசின்னு சொல்லிட்டு ஆழ்வார்பேட் டிடிகே ரோட்டில் வந்து ஒரு ஹோட்டல், அந்த ரோடுக்கு பேரே மௌபரிஸ்ன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இதில் தான் என்னோடய கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து அதுக்கப்புறம் 1000 லைட்டு, அப்போலோ சிந்தூரின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்ச நாள், அது ஒரு 1.5 இயர் அங்கே ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தேர்டு கன்சர்ன் பார்த்திங்கன்னா அம்பிகா எம்பையர் 100 ஃபீட் ரோட் வடபழனி. ஃபோர்த்து வந்து எனக்கு சவேராவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஆகுது. 8 இயர்ஸில் என்னோடய மைலேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டும் எனக்கு வந்தது. மெயின் பீரியாரிட்டின்னு பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரொஃபஷனலுக்கு நான் ரொம்ப பீரியாரிட்டி கொடுப்பேன். அதுதான் எனக்கு, அதுக்கப்புறம் தான் மற்றபடி எல்லாமே அப்படின்ட்டு அந்தளவுக்கு நான் நான் அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போய் வச்சுக்கிட்டு என்னையும் என்னுடைய ஃபுட்டையும் பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். யார் பசி எடுத்தாலும் நாங்கள் பிஸியாகிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான துறை, உன்னதமான ஒரு விஷயம். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த காலகட்டங்களில் வந்து நம்ம அதை எப்படி கொண்டு போகணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கும் அந்த பகிர்ந்துன்ற அந்த பாரம்பரியத்தை வந்து நம்ம எப்படி வந்து அதை பாரம்பரியம் குலையாமல் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காகவே நான் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இந்த குசைன் வந்து எடுத்து வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ கஷ்டங்களுக்கு பிறகு நான் வந்திருக்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்துட்டு யூனிட் ஷெஃப் ஆஃப் மால்குடி. இந்த 44 இயர்ஸ் வெல் எஸ்டாப்ளிஷ் ப்ராப்பர்ட்டியில் நான் தான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் யூனிட் ஷெஃப் அப்படின்றது ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயம். இது வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் தாண்டினதன் விளைவு எனக்கு இது கிடைச்ச ஒரு பொறுப்பு. இந்த இதில் வந்துட்டு நான் வந்து என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கு மெனு பிளான் பண்ணுறது, ஃபுட் காஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுறது, நிறைய R&D ஒர்க்கு. ஐ ஆம் ஆல்சோ R&D லீடர். R&D லீடர்ன்றாங்கன்னா கல்னரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு அதில் வந்து நிறைய விஷயங்கள், புது புது தேடல்களை வந்து டேஸ்ட்டு, டெக்ஸ்சர், அரோமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி R&D இதெல்லாம் நிறைய R&D பண்ணுறது. அப்புறம் வந்துட்டு நிறைய புது புது டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணுறது, நிறைய ட்ராவல் பண்ணுறது, ஒரு ரீஜனுக்கும் போயிட்டு அந்தந்த ரீஜனல் ஃபுட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நிறைய இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பாக போய் அங்கே இருக்கிற விஷயங்களை வந்து அலசி ஆராய்ஞ்சி அதை வந்து இங்கே வந்து ஃபெஸ்டிவலாக கண்டக்ட் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ஃபுட் ஃபெஸ்டிவல் அந்தந்த ட்ரெடிஷ்னல் போகாமல், அத்தன்டிசிட்டி மாறாமல், அந்த இருக்கிற மற்ற மாநிலங்களில் கிடைக்கிற அந்த உணவு வந்து ஒரே ரூஃபுக்கு கீழே கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இங்கே மட்டும்தான் சாத்தியமான ஒரு விஷயம். மால்குடி பார்த்திங்கன்னா ஜென்ரலாக மால்குடி வந்து சவுத் இண்டியன் ஸ்பெஷாலிட்டி சிக்னேச்சர் ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலாக மால்குடி சிக்னேச்சர்ன்றது வந்துட்டு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தென் தமிழ்நாடு, இந்த 4 மாநிலங்களோட பிரசித்தி பெற்ற உணவு வகைகள் இங்கே கிடைக்கும். இது வந்து ஒரே இடத்துல ஒரு கூரைக்கு கீழே இந்த 4 மாநிலமும் ஒன்றா கிடைக்கிறதுன்றது எல்லா இடத்துலையும் இல்லாத ஒரு விஷயம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா மால்குடி வந்துட்டு ரொம்ப பிரசித்தி பெற்ற, கிட்டத்தட்ட இது இந்த வருஷம் வந்து மால்குடி வந்து 16வது வருஷம். இந்த 16 வருஷத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். 8 வருஷமாக நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் 8 வருஷமாக சவேராவுக்கு வந்து 8 வருஷம் ஆகுது. இந்த வருஷத்தில் நிறைய பாதைகள், நிறைய டெவலப்மெண்ட், நிறைய விஷயங்கள் பண்ணி இன்றைக்கி உள்ளுக்குள்ளே சென்னையில் யார் என்ட்ரு ஆனாலும் பெஸ்ட்டு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னா மால்குடின்னு கண்ணை மூடிக்கிட்டு கை காட்டுவாங்க. அந்தளவுக்கு ஒரு நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். எப்போ வந்து நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தனோ அப்போவே நான் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா என்னையே நான் நிலைநாட்டுறதுக்கு நான் ஏதாவது பண்ணாதான் இந்த சமுதாயமும் சரி, இந்த இண்டஸ்ட்ரியும் சரி என்னை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம். ஷெஃப் தாமோதரனுடைய ஈவெண்ட் வந்து எனக்கு ஒரு ரிஹர்சல் மாதிரி தான். அவங்க வந்து 24 hours ரெக்கார்ட் பண்ணாங்க. 24 hours 20 minutes 12 seconds 617 டிஷ்ஷஸ் பண்ணாங்க. 190 kg வெயிட்டு அவங்களுடைய பண்ண ஃபுட்டோடைய வெயிட்டு. நான் வந்து அவங்க பண்ண ரெக்கார்டை வந்துட்டு சமீபத்தில் 2012 October 31 வந்துட்டு அந்த ரெக்கார்டை வந்து முறியடித்து புது ரெக்கார்ட் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ப்ராசஸில் இறங்கியிருந்தோம். அன்றைக்கி வந்து தட் டே நீலம் சைக்ளோன் கூடும். எல்லாமே பிளான் பண்ணியிருந்தோம். பட் சைக்ளோன் வந்து நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். 124 கிலோமீட்டர் ஸ்பீடில் கடலில் இருந்த கப்பல் வந்து கரைக்கு தள்ளப்பட்டுச்சு. நாங்கள் வந்து சவேராவில் வந்து ஒரு பார்க்கிங் ஏரியாவில் வந்து ஒரு ஷெட்டு போட்டு அதை பண்ணியிருந்தோம்.
காற்று ஒரு ஆக்ரோஷத்தை வந்து எங்களால் மேனேஜ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஈவெண்ட்டு பண்ணோம். இருந்தாலும் அந்த டைமில் கூட அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை விடாமல் டிட்டர்மைண்டாக நான் இங்கே தான் பண்ணி ஆவேன், எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 ஹவர்ஸ் போயிடுச்சு. ஷெஃப் தாமோதரனுடைய சாதனையெல்லாம் 14 மணி நேரத்தில் நாங்கள் முறியடிச்சிட்டு, அவர் 24 மணி நேரம் பண்ண சாதனையை வந்து 14 மணி நேரத்தில் முறியடித்து அதை தாண்டி கிட்டத்தட்ட 800-900 டிஷ்ஷு வந்துட்டோம். வந்து போகும்போது கிட்டத்தட்ட ஈவெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணி 17 மணி நேரம் போயிடுச்சு. 17 மணி நேரம் கழிச்சு ஸ்டாப் பண்ணுங்க, அதிகமாக இருக்குது, புயலோட தாக்கம் அதிகமாக இருக்குது, ஆக்ரோஷமாக இருக்குது, எந்த வாகனமுமே வண்டியை ரோட்டில் போக முடியல, கடல்லேருந்து கப்பல் கரை ஒதுங்கியிருக்கு, மக்கள்லாம் பார்க்க போகிறாங்க, பக்கத்தில் கடல் இருக்குது இல்லையா, சவேரா ஹோட்டல் பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால எல்லா தண்ணியெல்லாம் ரோடுக்கு வருது. இது சிரமமான ஒரு விஷயம். நாளைக்கு பொதுமக்களுக்கு ஏதாவது இடையூறோ ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ நடந்துச்சுன்னா நிர்வாகம் முழுக்க பொறுப்பாகும். ஈவெண்ட்டு தானே, இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய எல்லாருமே ஒரு பக்கம் ஒரே இதில் இருந்து பண்ணாங்க. பட் நான் சொன்னேன், எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்று இறங்கிட்டேன், நான் முடிக்காமல் நான் வெளியே வர மாட்டேன், எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறேன், ஐ கேன் ஃபேஸ் எனிதிங், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் செத்தா கூட பரவாயில்ல, வெளியில் வர மாட்டேன், நான் முடிக்காமல் வெளியே வர மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று பண்ணேன். நான் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப அடம் பிடிச்சி நின்னேன் அப்படின்றது ஒரு சிலருக்கு வருத்தக்கூடிய விஷயமா இருந்தால் கூட, இன்றைக்கி நான் அன்றைக்கி அடம் பிடிக்கலன்னா இன்றைக்கி நான் அவங்க முன்னாடி வந்து இடம் பிடிக்க முடியாது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அன்றைக்கி நான் டிட்டர்மெண்ட்டாக இருந்து பண்ணேன். நான் பண்ணி என்னுடைய ஒரு வெறித்தனத்தை பார்த்துட்டு அந்த புயல் வந்து வலுவிழந்து போனது உண்மையான ஒரு விஷயம்தான். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. நான் மைண்ட் செட் பண்ணது, என்னோடய மைண்ட் செட், என்னால் முடியும் முடியாது அப்படின்றது நான் முடிவு பண்ண விஷயம். என்னால் முடியும், நான் முடிவு பண்ண விஷயத்தை நான் முடிக்காமல் போனால் அது நல்லா இருக்காது அப்படின்றதுனால நான் இருந்து அதை பண்ணேன் நான். ஸோ நான் வந்து அந்த சாதனை பண்ணணும் போது நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து நான் பண்ணுறது வந்து ஒரு பாரம்பரிய ஒரு நிறுவனத்துலேயும் பாரம்பரிய ரெஸ்டாரண்ட்லேயும் நான் ஒர்க் பண்ணுறேன். அப்போது வந்து ஒரு பாரம்பரியமான விஷயத்தை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே தோணுச்சு. அதன் அடிப்படையில் வந்து இந்த காலத்தில் வந்துட்டு கலாச்சாரங்கள் மாறிட்டு வருது அப்படின்றத விட சீரழிஞ்சிக்கிட்டு வருதுன்றதை சிறப்பாக சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தில் ஃபுட் ஹேபிட்ன்றது நம்மளுடைய பாரம்பரிய உணவுன்றது பாழாக போயிட்டு வருது. இப்போ யாருக்குமே தெரியறது கிடையாது. ஜெனரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வெளியில் போவீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 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 ஆர்வத்துக்கு போயிட்டு ஒரு பீஸா சாப்பிட்றோம், ஒரு பர்கர் சாப்பிட்றோம், ஒரு ஸ்டேக் சாப்பிட்றோம், ஒரு சிஸ்டர் சாப்பிட்றோம் சொல்லி ஆசைப்பட்டு போவீங்க. பட் அந்த ஸ்டேக்கு, பீஸா, பர்கரு இதெல்லாம் வந்துட்டு ரெகுலராக உங்களால் 365 டேஸும் சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு 3 வேளையே உண்மையாகவே சாப்பிட முடியாது. ஸோ அது வந்து உடம்புக்கு வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு யாரும் ப்ரிஃபர் பண்ணவும் மாட்டாங்க. நம்மக்கிட்ட இருக்குது ஹெர்பல், கம்ப்ளீட் ஹெர்பல் ஃபுட். நம்மளது வந்து முழுக்க மருத்துவ குணமுள்ள ஒரு உணவு தான் நம்மளுடைய பாரம்பரிய உணவு. நம்ம பயன்படுத்துகிற மஞ்சள்லேருந்து, மிளகுலேருந்து, ஜீரகம்லேருந்து, இஞ்சிலேருந்து, பூண்டுலேருந்து கம்ப்ளீட் ஹெர்பல் மெடிசின் நம்மளுடைய ஃபுட்டோடைய தரத்தையும் அதோடைய மருத்துவ குணத்தையும் வந்து மற்றவங்க எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கணுன்றதுக்காக நான் எடுத்துக்கிட்டது நம்மளுடைய சவுத் இண்டியனோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த மாநிலங்களுடைய பிரசித்தி பெற்ற உணவு வகைகளை வந்து ஒருங்கிணைச்சு காட்டணும் அப்படின்றதுக்காக அதை கான்செப்டாக எடுத்து இந்த பின்னணியில் வந்துட்டு என்னுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு நான் வந்துட்டு மெனூஸ் எல்லாம் ரெடி பண்ணேன். அப்படி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக நான் பண்ண இதில் வந்துட்டு அவங்க ப்ரீவியஸ் ரெக்கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 190 kg வெயிட்டு, 617 டிஷ்ஷஸ்ஸு, 24 hours 12 minutes 30 minutes 12 seconds ரெக்கார்டு. என்னோடய ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1550 டிஷ்ஷஸ்ஸு, 490 kg வெயிட்டு, 35 hours 20 minutes. இது என்னோடய ரெக்கார்டு. ஸோ அன்பீட்டபிளாக இருக்கணும், அன்பிரேக்கபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் பொறுமையாக பண்ணாலும் பெருமையாக பண்ணணும்னு இந்த மாதிரி லாங் டைம் ப்ராசஸ் நான் எடுத்துக்கிட்டேன். எந்த ஒரு விஷயமே எனக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க பண்ணணும் அப்படின்னா யோசித்து பார்க்கணும், நம்மளால் முடியுமா அப்படின்னு யோசித்து பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நான் அவ்வளோ காலதாமதம் எடுத்துக்கிட்டேன். ஈஸியாக என்னுடைய ரெக்கார்டை வந்து ஈஸியாக யாரும் பண்ணிடக்கூடாது. ஒரு ஆண் வந்து 24 மணி நேரம் பண்ணாங்க, 30 மணி நேரம் பண்ணாங்க, ஒரு பெண்ணு ஏன் பண்ணலை அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து நான் வந்து ஆணால் மட்டும்தான் முடியும்னு கிடையாது, பெண்ணாலையும் எல்லா விஷயங்களும் முடியுன்றதை ஏதாவது ஒரு விஷயத்தில் பண்ணி காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு என்னுடைய இந்த ரெக்கார்டு வந்து ஒரு பெரிய விஷயமாக எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த 35 hours 20 minutes வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1550 டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கேன். இந்த 1550 டிஷ்ஷஸ்ஸு க்ளோஸ் டு 490 kg வெயிட்டு. இந்த 490 kg வெயிட்டில் வந்துட்டு நான் பண்ண சாதனைக்கு வந்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டு ஒரு சாதனை, அப்புறம் வந்துட்டு அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட், தென் மிராக்கல் வேர்ல்டு ரெக்கார்டு சொல்லிட்டு 3 விதமான
இதை வந்து நான் ரெக்கார்டை வந்து நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன், சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சாதனை பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா இருந்தது வந்துட்டு என்னோடய மேனேஜ்மெண்ட், என்னுடைய உள்ள இன்டர்னல் ஸ்ட்ரென்த்து, கான்ஃபிடென்ட் லெவல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். நான் வாங்கின ரெக்கார்டு பட்டியல் இதெல்லாம் ஒரு பெரிய இன்னும் அதிகமாக ஒரு பெரிய அளவில் நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு இன்னும் கூட தோணிட்டு இருக்கு. கண்டிப்பாக பண்ணுவேன் நான். பெண் என்றாலே 1000 அர்த்தம். மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அல்லவா?